தமிழ் மீடியனர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இந்த போர் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 28 அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ ஒரு 5 நாளா கண்டினியூவா போயிட்டு இருக்கு. இந்த போர் பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ முடிவுக்கு வரும் அப்படிங்கிற கேள்விக்குறிக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது அப்படிங்கிற வகையில தான் அமெரிக்கா தரப்புல இருந்தும் ஈரான் தரப்புல இருந்து சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இப்போ இஸ்ரேல் பார்த்தீங்க அப்படின்னா வான்வெளி தாக்குதலை விட்டுட்டு தரைவெளி தாக்குதலை தொடர போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அவங்க பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ ஈரானும் பார்த்தீங்க அப்படின்னா தரைவெளி தாக்குதலை நடத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வான்வெளி தாக்குதல்ல நிறைய அதர் கண்ட்ரிஸ் மக்களும் இறந்துட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ இன்னும் இந்த போர் பார்த்தீங்க அப்படின்னா மாத கணக்குல கூட இது நீட்டிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு தரப்புல இருந்து சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்ல, அயத்துல்லா அலி காமேனி பார்த்தீங்க அப்படின்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மனைவியும் இறந்திருக்காங்க. அயத்துல்லா அலி காமேனிக்கு அப்புறம் யாரு பதவிக்கு வரா அப்படிங்கிற கேள்விக்குறைக்கு அவரோட பையனான 56 வயசான மொஜ்தபா கமேனி அவர் தான் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனா அதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேல்ல பாதுகாப்பு அமைச்சரான காட்ஸ் அப்படிங்கிறவரு இணையதளத்துல ஒண்ணு சொல்லியிருக்காரு. அயத்துல்லா அலிக்கு அப்புறம் எத்தனை பேர் வந்தாலும் அவங்களையும் நாங்க கொல்லுவோம், எத்தனை பேர் நீங்க எங்க இருந்தாலும் எங்களோட பெய் மூலியமாவோ ஏவுகணை மூலமாவோ உங்களை நாங்க கண்டிப்பா கொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஈரான் தரப்புல இருந்தும் பயந்த மாதிரி தெரியல, பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வரப்போகிறது மாதிரியும் இல்லை. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் உறுதியா சொல்லிட்டாரு, இனிமேல் ஈரான் மேல கண்டிப்பா போர் என்னைக்கு நிக்கும்னு தெரியாது, ஆனா தொடர்ந்து கண்டிப்பா நடக்கும், நிறைய அழிவை நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ரம்ப் அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காலேயே அவரோட நாட்டிலேயே அவருக்கு அகேன்ஸ்டா நிறைய பேர் இருக்காங்க. அடுத்து ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வருவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ட்ரம்ப் நெத்தன்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த அளவுக்கு தீவிரமா பண்றாங்க? இந்த ஜெப்ஸ்டீன் ஃபைல் இருக்கு இல்லையா, ஒருவேளை அந்த இதுல ட்ரம்ப் பேர் அடிபட்டனால அதை மறைக்கணும், திரும்ப ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போர் தொடுக்கிறாரா அப்படிங்கிறதும் தெரியல. அண்ட் பின்னாடி பெரிய பட்டாளங்களே இருக்குன்னு தான் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த போர் பாத்தீங்க அப்படின்னா ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த போருக்கு ஈரான் துளி அளவு கூட பயப்பட மாட்டோம். அயதுல்லா அலி காமேனி இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அங்க முகமது முக்பர் அவர் தான் இப்போ அதை ஃபுல்லா பாத்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க தலைவரை நீங்க கொண்டுட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நாங்க பயந்து ஓடி ஒளிய மாட்டோம். அண்ட் அதே மாதிரி ஒரு நாளும் இஸ்ரேல் கூடயோ அமெரிக்கா கூடயோ நாங்க பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு வரமாட்டோம். இது மாத கணக்கில் ஆனாலும் நாங்க கண்டிப்பா இந்த இதை தொடருவோம், இந்த போரை தொடருவோம் அப்படின்னு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ ஈரானுக்கு பாத்தீங்க அப்படின்னா சீனா சப்போர்ட் பண்ணுது. அண்ட் சீனா தரப்புல இருந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு ஒரு கோரிக்கை கொடுத்திருந்தாரு, இதை பேச்சுவார்த்தையை கொண்டு வாங்க, இதனால மற்ற நாடுகளும் மற்ற நாட்டோட மக்களும் பாதிப்படைவாங்க அப்படின்னு. அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் மறுத்திருக்காங்க. இப்போ சீனா பாத்தீங்க அப்படின்னா முழுமையா அவங்க சப்போர்ட் பண்ணனாலும் அவங்களால முடிஞ்ச ஏவுகணையை கொடுத்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சீனா பாத்தீங்கன்னா முழுசா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா இன்னும் ட்ரம்ப்புக்கு பாத்தீங்க அப்படின்னா பெரும் அளவுல அடி ஏற்படும். அண்ட் இஸ்ரேல் அமெரிக்கா இது ரெண்டும் பெரிய கண்ட்ரினாலும் அதுக்கு ஈக்குவலான 2 கண்ட்ரி தான் ஈரானும் சீனாவும். அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து போர் தொடுக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா காலிதான் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ அமெரிக்கா தரப்புல இருந்து நிறைய கப்பல்கள், அதாவது அமெரிக்கால USS ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற கப்பலும் அண்ட் அது மட்டும் இல்லாம USS ஜெனரல் ஆர்போல்ட் அப்படிங்கிற கப்பலையும் இந்த மாதிரி பெரிய கப்பல்கள் எல்லாத்தையும் ஈரான் தாக்கிட்டு வர்றதாகவும் அது மட்டும் இல்லாம நிறைய ஏவுகணைகளை அழிச்சிட்டு வரதாகவும் ஈரான் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இப்போ பல ஏவுகணைகள் பாத்தீங்கன்னா அமெரிக்கா சைட்ல இருந்து இப்போ அவங்க இழந்துட்டு தான் வராங்க. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்க கிட்ட வரம்பற்ற ஆயுதங்கள் விநியோகம் இருக்கு, அதனால எங்களை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் சொல்றாங்க. என்னதான் அவங்க தோத்தே போனா கூட ட்ரம்ப் அவர்கள் ஆனா அவரோட தோல்வியை கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு போல. அண்ட் அது மட்டும் இல்லாம ஈரானை அழிச்சே தீரணும் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப குறிக்கோளா இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஈரான் இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவோட அதாவது 5000 கிலோமீட்டர் தொலைவில் கண்காணிக்கக்கூடிய ரோடரை பார்த்தீங்கன்னா அழிச்சிருக்காங்க. அந்த ரோடர் ANFPS 132 அப்படிங்கிற ரோடரை ஈரான் தரப்புல இருந்து அழிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க பாதுகாப்புக்கு அமெரிக்கர் 10,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 100க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் இருந்திருக்கு. அதை எல்லாத்தையுமே தரைமட்டமா ஆக்கியிருக்காங்க ஈரான். அதாவது 5000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ரோடாரை பார்த்தீங்கன்னா இப்போ அழிச்சிருக்காங்க. இப்போ இது சர்வதேச அளவுல இது ஒரு அழிவு தான் அமெரிக்காக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இப்போ ஈரான் தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நேத்து பிப்ரவரி 4
அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஹோர்மூஸ் நீரிணை அங்க இருந்து தான் எல்லா நாட்டுக்கும் கச்சா எண்ணெய் போயிட்டு இருக்கு. அந்த இடத்த முடக்குனா அப்படின்னா எல்லா நாட்டுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ இந்த போர் வந்து இந்த போருக்கு எல்லாருமே வரணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளா, இல்ல அவங்களோட கோபத்தின் வெளிப்பாடா, ஈரானோட கோபத்தின் வெளிப்பாடா என்ன ஏதுங்கிறது தெரியல. ஆனா இப்போ அங்க பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இந்திய கப்பல் போயிட்டு இருந்துச்சு. அங்க இன்ஜின் அறையில இருந்த நம்ம இந்தியர் ஒருத்தர் கொல்லப்பட்டாரு. அதை தொடர்ந்து 2 பேர் காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 2 பேர் இறந்திருக்காங்க, இந்தியர்கள். அது மட்டும் இல்லாம நிறைய அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களும் அவங்க இறந்துட்டு வராங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட கப்பலும் அங்க அலோடு இல்லை. அண்ட் அதர் கண்ட்ரீஸ் எந்த ஒரு கண்ட்ரியோட கப்பலும் பாத்தீங்கன்னா அங்க அலோடு இல்லை. ஆனா ஒரே ஒரு கண்ட்ரியோட கப்பல் மட்டும் அங்க அலோடு. எந்த கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னா சைனா தான். ஆமா, சைனா பாத்தீங்க அப்படின்னா ஈரானுக்கு, அதாவது CM-302 சூப்பர் சானிக் ஏவுகணை அப்படிங்கிறத சீனா வந்து ஈரானுக்கு கொடுத்திருக்கு அமெரிக்காவை தாக்குறதுக்கு. அதனால அது நன்றி கடன் செலுத்தும் விதமா தான், அதாவது சைனாவோட அந்த கப்பல் எண்ணெயை மட்டும் உள்ள அலோவ் பண்றாங்களாம் ஈரான். அண்ட் இப்போ நம்ம இந்தியாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா 80% கச்சா எண்ணெய் பாத்தீங்கன்னா அங்க அந்த ஹோர்முஸ் நீரிணையில தான் வந்துட்டு இருக்கு. இப்போ அது முடக்கப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கும் பாத்தீங்கன்னா இது பெரும் அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும். ஆல்ரெடி இலங்கையில இந்த பாதிப்பு வந்துச்சு. 28 நாளுக்கு அவங்களுக்கு ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நமக்கும் பாத்தீங்கன்னா 1 மந்த்துக்கு தேவையான ஸ்டாக் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம நாட்டுக்கு 40% இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஆனா இது தொடர்ந்து இன்னும் 2 மாசம் 3 மாசம் தொடர்ந்துச்சு அப்படின்னா நம்ம இந்தியாவும் சொல்றாங்க, எண்ணெயா இருக்கட்டும், டீசல், பெட்ரோல் எல்லாமே அடிபடும். அதே சமயம் அதுக்கு விலைவாசியும் கூடும். ஏன் அப்படின்னா ஸ்டாக் கம்மியா இருக்கிறப்போ அங்க விலைவாசியை கூட்டினாங்க அப்படின்னா நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. அதன் அடிப்படையில விலையை கூட்டிட்டு ஸ்டாக்கை கம்மி பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த போர் தொடர்றனால நம்ம கண்ட்ரிக்கும் பெருமளவுல பாதிப்பை ஏற்படுத்தும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம கண்ட்ரில இருந்து, அதாவது மோடி தரப்புல இருந்து எந்த ஒரு கோரிக்கையும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு வைக்கல. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க கிட்ட இருந்து நமக்கு நிறைய இறக்குமதி செய்யப்படுறாங்க. பொருளாதார ரீதி நம்ம பேசணும் அப்படின்னா பொருளாதார ரீதியா எதுவும் அடிபடுமோ அப்படின்னு சொல்லிட்டு மோடி தரப்புல இருந்து யோசிக்கிறாங்க. அதாவது இந்தியாவில இருக்கக்கூட காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதையே நீங்க கோரிக்கை எடுக்க மாட்டீங்க அப்படின்னு இது அரசியல் ரீதியாகவும் சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கு. அண்ட் என்னதான் இவ்வளவு போயிட்டு இருந்தாலும் இப்போ நம்ம இந்தியாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த போர் தொடர்றனால நமக்கும் எண்ணெய் வளம் இல்லாம, பெட்ரோல் வளம் இல்லாம, எதுவுமே இல்லாம கஷ்டப்படதான் போறோம். அண்ட் இந்த போர் எப்பதான் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது தெரியல. அண்ட் ஈரானும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களால முடிஞ்ச எஃபெக்ட பண்ணி அமெரிக்காவை அழிக்க முடியல அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஏவுகணைகள் அழிச்சோம் அப்படின்னா அவங்கள அழிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்களோட ஏவுகணையை எல்லாம் அழிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஈரான். அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த போர் முடிவுக்கு வருமா, நம்ம இந்தியாவுக்கு என்ன மாதிரி பாதகம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இனி வரும் போர்க்காலத்திலையும் இனி வரும் செய்திகளையும் நம்ம பார்க்கலாம். நீங்க இந்த மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தமிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம்.